தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 34ஆம் வாரம் நவம்பர் 26ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்போவோ நடக்க போகிற விஷயத்த முன்னாடியே எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் எப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா மிகப்பெரிய கோவிலை அது இடிஞ்சு போயிடும், ஒரு கல் மேலே ஒன்றே இல்லாத அளவுக்கு இடிஞ்சு போயிடும்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் எதிர்காலத்தை பற்றி அவர் தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவார் நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கடவுள் வராரு, ஏசப்பா இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாற்றுவோம். பட் நம்ம யாரையும் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் வானத்திலேருந்து சில வகையான அடையாளங்கள் தோன்றும். அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே கடவுள் வரப்போகிறாரு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, அது நடக்குது, இந்த நாட்டுக்குள்ளே சண்டை வருது, அதை வருதுலாம் பார்த்து பயந்துக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் நடந்து அவருக்கேற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.